அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் அடுத்த திரைப்படம் மந்தாரைவதி என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை ஆர்வி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தை டி மார்கோனி என்னும் ரஷ்ய நாட்டு இயக்குனர்தான் முதலில் இயக்கினார். அவர் போர் படை கைதியாக இருந்ததால் அவரை கைது செய்தார்கள். கைது செய்த காரணத்தால் மீதி திரைப்படத்தினை டி.எஸ். பாபு என்ற இயக்குனர் இயக்கியிருக்கின்றார். வசனத்தினை சி.ஏ. லட்சுமணதாஸ் அவர்களும் பாடல்களை டி.வி. நடராஜ் ஆகியோரும் எழுதியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவை பி.எல். ராய் மற்றும் ஜி.என். மங்காட் என்ற இருவர் செய்திருக்கிறார்கள். எடிட்டிங்கை என்.கே. கோபால் செய்திருக்கிறார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மகத நாட்டு மன்னன் மன்றாயனை எதிர்த்து போரிட்டு வெல்லும் உக்கிரமன் என்ற மன்னன் அவரை கைது செய்து அழைத்துச் செல்கிறான். மகத நாட்டு ராஜ்யத்தை கைப்பற்றிய மகிழ்ச்சியில் செல்லும் உக்கிரமன் மகத நாட்டு மன்னன் மன்றாயனின் மகள் மந்தாரைவதியை தூக்கி வர திட்டம் தீட்டுகிறான். மந்தாரைவதியை அனைவரும் அழைத்து வருகிறார்கள். அவள் ஒரு நோயாளியாக இருக்கிறாள். அருவருப்பான தோற்றத்துடன் இருக்கிறாள். இதனை கண்ட அந்த உக்கிரம மன்னன் அவளையும் தனது ராஜ்யத்திற்கு அழைத்து சென்று மந்திர சாவி எங்கிருக்கிறது என்று கேட்கிறான். அதற்கு மந்தாரைவதி 7 தீவுகளுக்கு நான் சென்று பரிகாரத்தை தீர்த்தால் என் தோஷம் நீங்கும், என் நோயும் விலகும், அங்குதான் எனக்கு அந்த சாவி கிடைக்கும் என்கிறாள். உக்கிரமன் உடனே படை வீரர்களை அனுப்புவதாக சொல்கிறான். அதற்கு மந்தாரைவதி மறுக்கிறாள். மந்திர சாவி உனக்கு வேண்டுமானால் நான் சொல்லும்படியான ஆண்களைத்தான் என்னுடன் துணையாக அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையை விதிக்கிறாள் மந்தாரைவதி. எப்படிப்பட்ட ஆண்கள் உடன் வர வேண்டும் என்று கேட்கிறான் மன்னன் உக்கிரமன். அதற்கு மந்தாரைவதி செல்வத்தின் மீதும் பெண்களின் மீதும் ஆசைப்படாத 4 ஆண்களை தன்னுடன் அனுப்பும்படி கேட்கிறாள். அதன்படி மன்னன் குணாளன், சாத்தப்பன், மீராளன், மாங்காமணி என்ற 4 பேரை மன்னன் அனுப்பி வைக்கிறான். அவர்களை வைத்து 7 தீவிலும் தனக்கு தேவையான இரகசிய தகவல்களை திரட்டி மந்திர சாவிக்கான மந்திரங்களை அறிந்து உக்கிரமனால் கைதியாக வைக்கப்பட்டிருக்கும் தனது தந்தை மன்றாயனை மீட்டு மீண்டும் மகத நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டிற்கு அரசியாகிறாள் மந்தாரைவதி. இதுதான் இந்த திரைப்படத்தின் கதையாகும். இந்த படத்தில் மந்தாரைவதியாக பேரழகு தேவதை டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் நடித்திருக்கிறார். குணாளனாக பி.ஜி. வெங்கடேசன் அவர்களும், சாத்தப்பனாக காளியன் ரத்னம் அவர்களும், மாங்காமணியாக எஸ்.எஸ். கொக்கோ அவர்களும், மிராளனாக எஸ்.டி. சுப்பையா அவர்களும் நடித்திருக்கிறார்கள். டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் முதலாக நடித்த குமார குலோத்துங்கன் திரைப்படத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட சூரியபுத்திரி திரைப்படமும் மந்தாரைவதி திரைப்படமும் எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படங்கள் வெளியாகாமல் அப்படியே இருந்தன. 1941ஆம் ஆண்டு கச்ச தேவயானி திரைப்படம் டி.ஆர். ராஜகுமாரி அவர்களால் நடிக்கப்பட்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சூரியபுத்திரி இந்த மந்தாரைவதி திரைப்படம் வெளியானது. ஆனால் இந்த 2 படங்களும் தோல்வியை தழுவியது. இந்த மந்தாரைவதி திரைப்படம் 13,008 அடியில் எடுக்கப்பட்டு 9/8/1941 அன்று வெளியாகியிருக்கின்றது. இந்த திரைப்படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாக இருப்பதால் இந்த திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த திரைப்படத்தின் போஸ்டர் கூட நமக்கு கிடைக்கவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். இதுவரை இந்த மந்தாரைவதி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.